ஒரு அழகான மரகத காட்டில் எல்லா மரங்களும் உயரமாக வானத்தை தொடுமளவுக்கு வளர்ந்திருந்தது. அந்த காட்டில் குமரன் என்ற ஒரு சிறிய குரங்கு வாழ்ந்து வந்தான். வணக்கம் நண்பர்களே, இந்த மலர் அழகாக இருக்கிறது. இந்த மரங்கள் எவ்வளவு உயரமாக உள்ளன. அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், ஆனால் கொஞ்சம் அதிக ஆர்வம் உடையவன். இந்த மலர் அழகாக இருக்கிறது. அவன் எப்போதும் புதிய சாகசங்களை தேடுகிறான். அங்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் எச்சரிக்கையாக இரு சிறுகுரங்கே. குமரனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது ஏதாவது பேசினால் முழுவதும் கேட்காமல் நடுவிலேயே ஓடிப்போய் தன்னாமுடி செய்துடுவான். அந்த பூ எனக்கு இல்ல, நான் இப்பவே போகணும். அதனால் அவனுக்கு அடிக்கடி சிக்கல்கள் வந்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் காட்டில் பெரிய கூட்டம் நடந்தது. நம்ம காட்டில் இருக்கும் வானவில் பழம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை சாப்பிட்டவனுக்கு நல்ல அறிவு வரும். ஆனால் அந்த பழம் மலையின் உச்சியில் இருக்கும். அப்போ நாம போகலாமா? வழியில் பல சோதனைகள் இருக்கும். பொறுமை உள்ளவனால் தான் அதை அடைய முடியும். அதை அடைய பொறுமை தேவை. ஆம், நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்லது, பணிந்தாரு ஆரம்பிப்போம். மலை அடைய குமரன் ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டும். அந்த ஆறு சாதாரண ஆறு அல்ல, அது பேசுமாறு. ஆம், நான் பேசுமாறு. நீ என்ன கடக்க வேண்டுமா? ஆம், நான் கடக்க வேண்டும். அப்படியானால் உன் தைரியத்தை காட்டு. குமரா, என்னை கடக்கணும்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி சரி, கேள். நல்லது, கேள். மலையை தாண்டி காட்டை கடந்து நதியில் மூழ்காமல் வருவது எது? ஆறு கேட்டது. உலகத்திலேயே வேகமானது என்ன? உலகத்திலேயே வேகமானது என? நான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறேன். அடடா, ஆறு சிரித்தது. தவறு, அது யோசனை. அது கண நேரத்தில் உலகம் முழுக்க போயிடும். அப்படியா? உலகம் முழுக்கவா? ஆமாம், யோசனை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவா? இப்போ புரிஞ்சது. அடடா, நிதானமா யோசிச்சிருந்தா சரியா சொல்லி இருப்பேன். ஆறு, என்னை மன்னித்து விடு. ஆறு அவனை மன்னித்து அடுத்த தடவை நிதானமா யோசிச்சு பேசு என்று வழி கொடுத்தது. நன்றி ஆறு, நான் கவனமா இருப்பேன். சரி, போகலாம். அடுத்ததாக ஒரு பெரிய மரம் வழியை மறைத்தது. அந்த மரம் சிரித்துக் கொண்டே இருந்தது. ஹலோ சிறுகுரங்கே, நான் உன் நண்பன். உண்மை என்னிடம் மிக மாறுகால். ஹஹா, நன்றி. வா விளையாடலாம். என்ன குமரா, இவ்ளோ அவசரமா எங்க போற? வானவில் பழம் எடுக்க. நீ ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடி இருந்தாதான் நான் வழி விடுவேன். சரி, நான் முயற்சி செய்கிறேன். நல்லது, அமைதியாக இரு. அடடா, அது ரொம்ப நேரமாகும். ஆனால் வேறு வழி இல்லை. அவன் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்தான். முதல் சில வினாடிகள் அவன் மனசு சுட்டுவதித்தது. பிறகு மெதுவாக அமைதி வந்தது. இப்போ நீ சற்று வளர்ந்துட்டே. இல்ல ஆனா பேசும், காதில்ல ஆனா கேக்கும். இந்த முறை குமரன் அவசரப்படவில்லை, சற்று யோசித்தான். ஆற்றில் நடந்ததை நினைத்தான். அமைதியாக சிந்தித்தான். அது எதிரொலி என்றான் நிதானமாக. சரி, நீ கட்டுக்கிட்டே இருக்க. உண்மையாவா? நான் கட்டுக்கிட்டேனா? ஆமா, நீ நல்லா கத்துக்கிட்டே இருக்க. நான் வழிவிடுறேன். நன்றி, நான் இன்னும் நிறைய கத்துக்கணும். மலையின் உச்சியில் ஒளி வீசும் வானவில் பழம் இருந்தது. அது 7 நிறங்களால் மின்னியது. அது இங்கே இருக்கிறது, பாருங்கள். குமரன் அதை எடுத்து சாப்பிட்டான். ஆனால் உடனே எந்த மாயமும் நடக்கவில்லை. அவன் சற்று ஏமாற்றமடைந்தான். குமரா, பழம் உனக்கு அறிவை தரல. நீயே பாதியில் கட்டுக்கிட்டது உன் அறிவு. அப்படியா? நான் பாதியில் கட்டுக்கொள்கிறேன். அவசரம், ஆபத்து, நிதானம், வெற்றி. கேட்டு புரிந்து கொண்டு செய், வெற்றி நிச்சயம் உன் பக்கம் வரும். கேட்டு புரிந்து கொண்டு செய், வெற்றி நிச்சயம் உன் பக்கம் வரும். குழந்தைகளே, ஒரு முக்கியமான பாடம். யாராவது பேசினால் முழுவதும் கேட்டு பிறகுதான் செயலி இறங்குங்கள். அந்த நாள் முதல் நான் அப்படி செய்வேன். மிகவும் நல்ல, உங்களை புத்திசாலியாக. உறுதியாக என்று முதல்ல முழுவதும் கேட்டுவேன். ஆம், நல்லது. இப்போது கேளுங்கள். யானை ராஜா. இப்போதான் நீ உண்மையிலேயே புத்திசாலியானே. நன்றி யானை ராஜா. ஹுரே! புத்திசாலி குரங்கு.